ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. மட்டன் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 2 டொமேட்டோ ஜூஸ் அடித்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணியாச்சு. 2 ஆனியன் போல் ஜூஸ் அடித்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் க்ரீன் சில்லியும் பெருஞ்சீரகமும் புதினா மல்லி இலை அதையும் நான் அடித்து வச்சுருக்கேன், க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். தயிரும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணியாச்சு. வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பெருஞ்சீரகத்தூளும் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், ½ டீஸ்பூன் ஜீரகப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் போட்டாச்சு. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு 1 ஹவர் போல் அப்படியே வச்சிடலாம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்துடலாம். ரைஸ் குக் பண்ண போகிறோம். தண்ணியில் நான் புதினா மல்லி இலை ரம்பை இலை அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஏலக்காய் கிராம்பு எல்லாம் போட்டிருக்கேன். அதுலேயே நான் ரைஸையும் ஆட் பண்ணிட்டேன். ரைஸ் ½ அன் ஹவர் ஊற வச்சுருந்த ரைஸ் தான், பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம வடித்து எடுக்க தான் போகிறோம், அதனால் எவ்வளோ தண்ணினாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வடித்து எடுத்தாச்சு. ரைஸை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ குக்கரில் ஆயில் ஊற்றிட்டு அதில் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சீரகமும் கூடவே ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 2 ஆனியன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம். ரெண்டு க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரம்பை இலையும் ஆட் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ண வச்ச மட்டனையும் இதில் ஆட் பண்ணிடலாம்.
சால்ட் போட்டுக்கலாம். தேங்காயும் கேஷ்யூவும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் அதில் ஆட் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொதிச்சு வரட்டும், கொஞ்சம் மூடி போட்டு கொதிக்க விடலாம். மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். ஒரு 4-5 விசில் வரட்டும். மட்டனால் நல்லா குக் ஆகணும். மட்டன் நல்லா குக் ஆயாச்சு. மட்டன் கிரேவியை நான் வேற ஒரு பேனில் மாற்றிருக்கேன். அதுக்கு மேலே நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் கிரேவியை நான் மேலேயும் கொஞ்சம் ஊற்றுறேன். இதை நம்ம அப்படியே மூடி வச்சு நம்ம தம் போட போகிறோம். கீழே வந்து நான் தோசைக்கல் வச்சுருக்கேன், அதுக்கு மேலே தான் இந்த பேன் வச்சுருக்கேன். இப்போ நான் கொஞ்சம் கலர் ஆட் பண்ண போகிறேன். மில்கில் கலர் கொஞ்சம் ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுட்டேன். உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். மல்லி புதினாவை ஆட் பண்ணிவிட்டு மேலே கீயும் ஊற்றுறேன். மூடி 20 நிமிஷம் நம்ம தம் போட்டுடலாம். சுவையான மட்டன் பிரியாணி நமக்கு ரெடி ஆகிட்டு.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.